பொசிஷனில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அவனை ஊக்கப்படுத்துங்கள். அவனை குறை சொல்லாதீர்கள். அந்த குழந்தை நல்லா மானிட்டர் ஆகிடுவார். ஒரு சகோதரர் தன்னுடைய தம்பிக்காக கேட்டுக்கிறாரு. வயது 18, தம்பியோட வயது 18. படிப்பிலும் சுமாரான சூழல் தான். தன் பள்ளியில் படித்து மாட்டு மத பெண்ணையை லவ் பண்றான். யார் சொல்வதை கேட்பதில்லை. எங்களுக்கு தாய் இல்லை, மரணித்து விட்டார்கள். தம்பி படித்து தெரியாதவங்கிற ஆசையோட நான் இருக்கிறேன். என் ஆசை நிறைவேறுமா? 2 விதமாக இதை அணுகலாம். இந்த கேள்வியை கேட்ட சகோதரர் சின்சியரா துவா செய்யுங்க. இது ரொம்ப அவசியம். நான் காலையில் கூட அந்த கூட்டத்தில் சொன்னேன், வெட்ட வந்த உமரையே மார்க்கத்தில் இணைப்பதற்கு துவா செய்து வெற்றி கண்டவர் தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால துவா செய்யுங்கள், சின்சியரா துவா செய்யுங்கள். இது ஒரு வகை. 2வது வகை, அந்த பிள்ளைக்கு சமமாக அவரோடு இருக்கிற நண்பர் கூட்டம் இருக்கிறதே, அதில் தீயவர்கள் கூட்டத்தை விலக்கி விடுங்கள். முதல்ல செலவு பண்ணி கூட செய்யலாம். இல்லை, எந்த முயற்சி எடுத்துக்கொண்டாவது அந்த தீயவர்கள் இருக்காங்க பாருங்க, அவரை தூண்டி விடுறவங்க, அவங்கள ஆஃப் பண்ணுங்க. இவர் தனியாகவும் அந்த மாற்று மத பெண் தனியாகவும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டால் அந்த உறவு தானாகவே இழைத்து துரும்பாகி கட்டாயம். இவங்களுக்கு சைடு சப்போர்ட் குரூப் ஒன்று இருக்கும் பாருங்க, அவங்கள டிவிஷன் கட்டி கவனிங்க, சரியா புரியும். இந்த பையனையும் ஒன்று பண்ணுவானா, அந்த பொண்ணையும் பண்ணுவானா. இந்த சப்போர்ட் கம்பெனி ஒன்று இருக்கும் பாருங்க, என்கரேஜிங் குரூப்பு. சினிமாவில் கூட கதாநாயகன் கூட 4 வெத்து வேட்டு திஞ்சின்னு இருக்குமே, அது மாதிரி 4 வெத்து வேட்டு இருக்கும். போட்டு கும்முனா சரியா போயிடும். இந்த பையனையும் விட்டுறணும், அந்த பொண்ணையும் விட்டுறணும். இந்த சைடு சப்போர்ட்டை இடின்னு இடிச்சா தானா எல்லாமே சரியா போயிடும். சகோதரின் வயது 27, வேலை செய்கிறார். அவருக்கு 22 வயது திருமணம் நடந்தது. அவருடைய மனைவி இறந்து விட்டார். அவர் மது அருந்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் மது அருந்தாமல் கூட அருந்தியவர் போன்று நடந்து கொள்கிறார். எங்களுக்கு தாய் தந்தையர்கள் இருக்கிறார். அவருக்காக வேண்டி சில விஷயங்களை சொல்லுவோம். இது அவருக்கு இருக்கிறார். கடைசியா சொல்லுங்க. 22 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறார். மது அருந்தாத போதும் மருந்து அருந்தியவரை போலவே நடந்து கொள்கிறார். அப்போ அப்படியே மது அருந்தாமலே அவர் மது அருந்தியவர் போல நடந்து கொண்டே இருக்கலாம். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேடிக்கை சொன்னேன். அந்த மது அருந்துவதனாலே அவருக்கு என்ன நன்மை வருகிறது என்று அவர் நினைக்கிறாரோ அது உண்மையில் நன்மை இல்லை. அது இல்யூஷன், அது ஒரு காணல் நீர் போன்றது. உண்மையான மகிழ்ச்சி மதுவில் இல்லை 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 இல்லவே இல்லை என்று அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1. 2வது, மனைவி இறந்து விட்டதுக்கும் மதுவுக்கும் என்ன கனெக்ஷன்? மது குடித்தான், மனைவி அங்கே மது மேலே வந்து, இந்த சினிமாவில் எல்லாம் காட்டுவாங்களே கிராபிக்ஸில், அந்த மாதிரி மேலே வந்து துண்டுவாட மனைவி. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எது நடந்தாலும் இறைவன் சொற்படி நடக்கிறது, இறைவன் ஆணைப்படி நடக்கிறது என்று நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை மதுவினாலே சீரழிந்து விடுவதற்கு தயவு செய்து அனுமதிக்காதீர்கள். மது அருந்தாத போது கூட மது அருந்தியவரை போல் நடந்து கொள்கிறார் என்றால் அவர் மற்றவர்களை ஏமாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். முதலில் உங்களுக்கு நேர்மையாய் இருங்கள், அதற்கு முன்னால் இறைவனுக்கு நேர்மையாய் இருங்கள். உங்களுக்காக நான் துவா செய்கிறேன். இன்னும் 1 வாரத்திற்குள் மது பழக்கத்தை உங்களால் விட்டுவிட முடியும் நீங்கள் விரும்பினால். அடுத்த கேள்வி, இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பொதுவான கேள்வி கேட்டிருக்காங்க. சினிமா, மியூசிக், போர்னோகிராபி, ஆபாச படம், இன்டர்நெட், இது போன்ற விஷயங்கள்ல அதிகமான நேரங்கள் செலவழிச்சு இதனால வாழ்க்கையும் சீர்கெடுது. அவர்களுக்கு தேவையான அட்வைஸ் பண்ணுங்க. என்ன பெரிய அட்வைஸ்? அதையெல்லாம் ஆஃப் பண்ணிருங்க, அந்த பக்கம் போகாதீங்க. சடனி என்று தெரிகிறது, அதை போய் முகத்தில் பூசிக்கொள்ள முடியுமா? சாணின்னு தெரியுது, அதை முகத்தில் பூசிக்கொள்ள முடியுமா? அதுதான் இன்பம் மகிழ்ச்சி என்று உங்களுக்கு யார் சொன்னது? உண்மையான இன்பம் என்ன என்று மூத்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல வாழ்க்கை ஏனை படித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய இந்த குறிப்பிட்ட இளைஞர்கள், இந்த கேள்வி கேட்ட இளைஞர்களுக்கும் அது சம்பந்தப்பட்டவர்களுக்கும் சொல்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய ஹதீஸ்கள் மொத்தம் 2010 சாஹிஹான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அவற்றில் முடிந்தவரை அவற்றை தொகுத்து படித்து பழகி பாருங்கள். வாழ்க்கையின் உயர்வு உங்களுக்கு
மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பது உங்களுக்கே புரிய ஆரம்பித்தது. குறிப்பிட்டு சொல்கிறேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தொகுப்பான ஹதீஸ்களை, அந்த ஹதீஸ்களை மட்டும் குறிப்பெடுத்து படித்து பாருங்கள். வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு அது மிகச்சிறந்த வழியை காட்டும். பெண்கள் சீரியல் பார்ப்பதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும், சிறுமிகளிடத்தில் ஏற்படக்கூடிய காதல் போன்ற விஷயங்களை பற்றியும் எச்சரிக்கை. பெண்கள் சீரியல் பார்ப்பதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றி, பெண் சிறுமிகளிடத்தில் காதல் பற்றிய எச்சரிக்கை. இது ரெண்டும் தனித்தனி சப்ஜெக்டுங்க, ஆனா ரெண்டுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கிறது. முதல்ல இந்த காதல் அப்படிங்கிற அந்த விஷயமே உண்மை கிடையாதுங்க. அது உண்மை தெரியாதவர்களுக்கு வருவதுதான் காதல். இந்த தோல் அழகை பார்த்து, அந்த கண்ணின் மின்னலை பார்த்து, உடலின் சாயலை, குழுக்களை, உடுகளை பார்த்து வருவதுதான் காதல் என்று வைத்துக் கொண்டால் இது எல்லாமே டுபாகோல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எவ்வளவு மினுமினுப்பான, அழகான, வண்ணமான, கவர்ச்சியான, அப்படியே அள்ளி கொண்டு போகிற அழகான முகமாக, தோளாக இருந்தாலும் அதன் மீது இருப்பதெல்லாம் டெட் செல்ஸ், செத்து போன செல்கள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். பயாலஜி படிக்கிற மாணவர்களுக்கு இப்ப நான் சொல்றது நல்லாவே விளங்கும். உடம்பு மேல இருக்கிற செல்கள் எல்லாம் மிதந்து மிதந்து உள்ளே இருந்து கழிவாக வியர்வையின் மூலமாகவும் இந்த துளைகளின் மூலமாகவும் வெளியே வந்திருக்கிற அந்த டெட் செல்ஸ் தான் இருக்குது. இதை போய் ஐயோ என்ன அழுது, தொட்டாலே சிரிக்குதே, அப்படியே அழுக அழுகின்னு போகுது, ஐயோ 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 கிள்ளின்னு போகுதுன்றீங்களே, நான்சென்ஸ். எல்லாம் டெட் செல்ஸ். இதையா நீங்கள் அழகு என்கிறீர்கள்? அன்புதான் அழகு, அறிவுதான் அழகு, ஆற்றல் தான் அழகு, தெளிவுதான் அழகு, தேர்ச்சி தான் அழகு, ஒருவருக்கொருவர் உதவுவதுதான் அழகு, ஏழை எளியவர்கள் மீது இறக்கப்படுவதுதான் அழகு. அழகு என்பது உருவத்தில் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் காதல் சொந்த செலவில் செத்துக் கொள்கிறோம். அன்பு என்பது அரவணைப்பு என்பது ஒருவருக்கு ஒருவர் பாசம் காட்டுவது என்பதுதான் அழகே தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை தான் அழகே தவிர, இதுவெல்லாம் அழகு என்றால் நினைக்கிறீர்கள். டெட் செல்ஸ் எப்படி அழகாகும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழுப்பி விடை தேடுங்கள் சகோதர சகோதரிகளே. இந்த உருவ அமைப்பிலே அழகில்லை. கண் அப்படியே மின்னு ஐயோ ஐயோ அழுகியும் போதுன்னா தூக்கி எழுந்த உடனே கண்ணை பார்க்க போய் ஊட கட்டி இருக்கும். அது பெரிய அழகோ? ஐயோ முத்து பரிசை ஓ அப்படின்னீங்களா? காலையில எழுந்த உடனே கிட்ட போய் பார்க்க நான் பிரஷ் பண்ணி சுத்தப்படுத்தி பர்ஃபியூம் எல்லாம் போட்ட பிறகுதான் அழகு. இந்த செயற்கை அழகை நம்பி காதலு கத்திரிக்காண்டி ஏமாந்து போவாதீங்க. அறிவு, இறைவனிடத்தில் பணிவு, நேசம், பாசம், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தல், உண்மை பேசுதல், பொறாமை இல்லாமல் இருத்தல், வஞ்சகம் இல்லாமல் இருத்தல், இதெல்லாம் தான் அழகு என்றால் அந்த அழகை டிவி சீரியல் தராது, ஆபாசத்தை தான் தரும். தூக்கி போட்டு உடனே வாழ்க்கை நிம்மதியும் நல்லுறவும் அதிகரிப்பதற்கு, வாழ்க்கை நிம்மதியும் நல்லுறவுகள் அதிகரிப்பதற்கு, மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கு கூட்டு குடும்பம் நல்லதா, தனி குடும்பம் நல்லதா? இறை அச்சத்தோடு நடக்கிற கூட்டு குடும்பமும் நல்லது, தனி குடும்பமும் நல்லது. இது ஒரு முக்கியமான கேள்வி. தற்கொலை செய்யும் அளவிற்கு சென்றுவிட்ட ஒருவரின் மனதை மாற்ற செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்கள் என்ன? இதுக்கு இப்படி கேள்வி பதிலாக சொல்ல நான் விரும்பவில்லை. அவர்கள் தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷனுக்கு தான் வரணும். ஏன்னா இதை பற்றி நிறைய சொன்னோம்னு வச்சுங்க, அதன் பக்கம் அதை பற்றி அறிய அதன் பக்கம் மனம் ஊசலாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓ அப்படி ஒரு இருக்கா, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அந்த செய்தியை பற்றி அதிகம் பேசாமல் இருப்பது, பாதிக்கப்பட்டவர்கள் தனியாக வந்து பேசுகிறேன். 19 வயது டிப்ளமா படிச்சுட்டு இருக்கிறார் ஒரு ஸ்டூடெண்ட். அவரோட கேள்வி என்னன்னா, மனதை ஒரு நிலையில வைக்க முடியல, முக்கியமா மார்க்க விஷயங்களை கேட்கணும் செயல்படுத்தணும்னு ஆசைகள் வருது, என்ன
என்னோட வாழ்க்கையில ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்க விஷயங்கள்ல ஈடுபாடு குறையுது. ஏன் மார்க்க விஷயங்கள் சந்தோஷத்தை தரும் என்று இவ்வளவு நேரம் சொன்னது அவருக்கு புரிந்தால் எல்லாம் சரியா போயிடும். சந்தோஷத்துக்காக தான் மார்க்க விஷயம். அவருக்கு பயணம் கேட்டு மார்க்கம்னாலும் பெரும் நாடகத்தை பற்றியே பேசுவாங்கன்னு நினைச்சிட்டு நினைக்கிறேன். வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிப்பதற்கு வழிகாட்டுவது தான் திருக்குறானும் அதிர்ச்சி. இது புரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷத்தை வெளியே போயிட்டாங்கன்னா மார்க்கத்துக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளலாம். கணவன் வயது 68, மனைவி வயது 58. அனுபவத்தால் உணர்ந்து மனைவி செய்யும் தவறுகளை மிகவும் விளக்கமாக எடுத்துரைத்தாலும் அசட்டையாக நேர் எதிர்மறையாக பேசும் மனைவியை என்ன செய்வது என்று அழுத்து போய் தற்போது எது நடந்தாலும் ஊமை நிலையும் கண்டுகொள்ளாத குருட்டு நிலையிலும் உள்ளேன். எனக்கு சரியான ஒன்றும் இல்லை, நீங்களும் துவா செய்யுங்க, அவங்களையும் துவா செய்ய சொல்லுங்க. 2 பேரும் ஒத்துப்போகிற விஷயத்தை பற்றி மட்டும் அதிகம் பேசுங்கள். நீங்கள் ஒத்துப்போகாத விஷயத்தை 1 மாதத்திற்கு பேசுவதில்லை என்று விரதம் மேற்கொள்ளுங்கள். 40 வயது அடைந்த ஆண் எனக்கு அறியாமையால் என் தாய் தந்தை எனக்கு கிடைத்த இலைக்கும் சிறிய தவறுகள் கூட என்னால் மறக்க முடியாமல் போகிறது. நான் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் நான் அவர்களுக்கு செய்யும் பெரிய தவறுகள் கூட எனக்கு ஒரு பெரிய பொருட்டாகவே தெரியவில்லை. அடுத்தவங்களுடைய சின்ன தவறு பெருசாக தெரியுது, தன்னுடைய பெரிய தவறு கூட சின்னதாக தெரிகிறது என்றால் மனக்கண்ணிலே கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம். இவருக்கு மூர்த்திசானர் தன்னை பற்றிய உயர்வு, நிறைய உயர்வாக தன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார். தான் பெரிய அறிவாளி, தனக்கு போதிய அளவிற்கு தன்னுடைய மற்றவர்களெல்லாம் நம்மை மதிக்கவில்லை, நான் எவ்வளவு பெரிய வீராதி வீரன் இறப்பதற்கு கேரண்டி தெரியுமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். இறைவன் படைப்பிலே நாம் சாதாரண தூசி என்று நீங்கள் உணர இந்த பிரச்சனை தானாகவே சரியாகும். எனக்கு வயது 20, நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். நான் படிக்கும்போது பெற்றோர்கள் நிறைய வேலை செய்ய சொல்றாங்க. நான் என்ன செய்வது? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதா, பாடத்தில் கவனம் செலுத்துவதா? அருமையான கேள்வி. உங்கள் படிப்பை கெடுக்கக்கூடிய அளவிற்கு வேலையை தருவது பெற்றோர்களுடைய தவறு. படித்துக்கொண்டே செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் தருகிற வேலையை கூட செய்யாமல் உதாசீனப்படுத்துவது உங்களுடைய தவறு. உங்கள் படிப்பை கெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேலை வைப்பது பெற்றோர்களின் தவறு. ஆனால் அவர்கள் தருகிற கட்டாயமான சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய முடியாமல் படிப்பை காரணம் காட்டினீர்கள் என்றால் அது உங்களுடைய தவறு. ஒரு எல்லை கோடு வைத்துக் கொள்ளுங்கள். படிப்பு கெடாமல் வேலைகளையும் செய்வது, வேலைகள் கெடாமல் படித்துக் கொள்வது அப்படின்னு ஒரு முறையை வைத்துக் கொண்டிருந்தால் சரியா போயிடும். இதை பற்றி உங்கள் பெற்றோர்களிடத்துல பேசுங்கள், அல்லது இந்த பேச்சினுடைய செய்தி என்பதை அவங்களுக்கு கொடுத்து காணும். நான் 22 வயது ஆண். எனது நண்பர்களிடம் வேறு யாராவது ஒன்று நெருக்கமாக பழகினால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இது மனநோயா? நிச்சயமாக மனநோய் தான் நண்பர்களுக்கு, இவருக்கு இல்லை. அப்படி ஏமாற்றிருக்கிறாங்க. அப்படியே அவர்களை பற்றி யாராவது சொல்லிவிட்டால் இவருடையும் போகிறார், அவர் சும்மா தான் இருக்கிறார். அப்படித்தானே அர்த்தம்? இல்ல இல்ல, கேள்வி என்னன்னா இவரோட ஃப்ரெண்டு கூட வேற யாராவது இவருக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஆட்கள் போல அவர் பிலிம் காட்டியிருக்கிறார். யாரு? அவருடைய நண்பர். இந்த நண்பர்ன்றத நண்பரா மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வார்த்தைகள் சொல்லிட்டு கொஞ்சம் கூச்சமா இருக்குது. நண்பர்களை நண்பர்களா மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு துளி கூட அதை கடந்து போய் உறவு கொண்டாடி விடாது. அவரிடம் வேறு யாராவது நெருங்கினால் எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியுது. அப்படி ரொமான்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்கிற மனச்சிதைவுக்கு ஆளாகிருக்கிறார். தகுந்த ஒரு வகையில் சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது. பொதுவான கேள்வி, எல்லா வீடுகளிலும் அல்ல. இந்த கேள்வி கேட்ட தாயோ தந்தையோ என் நன்றிக்குரியவர்கள். அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கேள்வி. இந்த 2வது குழந்தை வர்ற வரைக்கும் அந்த முதல் குழந்தைய கொண்டுள்ள ராஜால தங்கோள்ள நல்லுள்ளான்னு ரொம்ப கொஞ்சிருக்கு. அப்படி பார்த்தாலும் இந்த 2வது வந்த உடனே விஷமாயிருக்கு.